ஃபஸ்ட்டு நம்ம காலேஜ் பஸ்ஸில் தான் மீட் பண்ணோம், 3ஆம் நம்பர் பஸ்ஸில். அப்புறம் நீ எனக்கு கொடுத்த அந்த ஃபாலோ, அதில் தான் நம்ம லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு உங்ககிட்டேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்துச்சு. நானும் சேம் டு யூன்னு அனுப்பியிருந்தேன். எனக்கு இன்ஸ்டாவில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஃபர்ஸ்ட் கான்வெகேஷனுக்கு அப்புறம் ஒரு கேம்ப் அலாட் பண்ணாங்க, அங்கே போயிருந்தோம். 13 நம்பர் பஸ்ஸில் 30th அன்னைக்கு நான் ரிங் போட்டு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணியிருந்தேன். உங்கள் அம்மாவை பார்க்க ஜனவரி 4 அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் ட்ரெடிஷ்னல் லுக்கில் நம்ம காலேஜ் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் அன்னைக்கு மீட் பண்ணிக்கிட்டோம். ஃபெப்ரவரி மந்த் என்னை ஜூக்கு கூட்டிகிட்டு போனேன். Feb 14 அன்னைக்கு மீட் பண்ண முடியாமல் வீடியோ காலில் மீட் பண்ணேன். மார்ச் 22 அன்னைக்கு நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கிச்சன் செட் பர்சன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஹில் ரைடுனா ஏற்காடு ஹில் ரைடுன்னு தான் சொல்லுவேன். அங்கே போயிட்டு நம்ம போட்டுக்கிட்ட அந்த குட்டி குட்டி சண்டை, அதெல்லாம் நமக்கு ஒரு பெஸ்ட்டு மெமரி. லவ் டுடே மூவிக்கு போனதுலாம் நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு மெமரிஸாக நான் சொல்வேன். நம்ம 2 பேரும் ஒரு சீட் ஓரமாக உட்காந்து அந்த மூவியை பார்த்தோம். ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் நெத்தியில் குங்குமம் வச்சு விட்டேன். அந்த செகண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏப்ரல் 8 அன்னைக்கு நமக்குள்ள ஒரு குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பெரிய பிரேக் ஆகிடுச்சு. அப்புறம் நார்மல் ஆகிட்டோம். செப்டம்பர் 22 அன்னைக்கு நான் உனக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தேன். நம்ம எப்போவும் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். டூ டூ பூ பூ ஃபாரெவர்.